திருச்சியில் பாமக மகளிரணி சார்பில் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் அன்புமணி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சியை பார்ப்போம். தமிழ்நாட்டில் நடக்கும் அதிலே நான் போடுகின்ற முதல் கையெழுத்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை நான் கொண்டு வருவேன். என்னால் முடியும். இன்னும் சொல்ல போனால் என்னால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சி மத்தியிலே இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் நான் சொல்கின்றேன். காரணம், நாங்கள் போகின்ற இடங்களெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்கள் மனதிலே அன்புமணி வந்தால்தான் மதுவை ஒழிப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது மக்கள் மத்தியில். வேற யார் வந்தாலும் ஒன்றும் நடக்க போவது கிடையாது. இவ்வளவு போராட்டம் செஞ்சுட்டு வரோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் 34 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம், சாலை மறியல், அத்தனை போராட்டங்களும் ஐயா செய்து வருகின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 26 ஆண்டுகள் ஆகின்றன. கட்சி தொடங்கத்திற்கு முன்பாகவே ஐயா அவர்கள் போராட்டம் நடத்திருக்கின்றார். கட்சி தொடங்கி 26 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் அதிக போராட்டம் செய்த, ஆர்ப்பாட்டம் செய்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாநாடுகள் நடத்தினோம், எத்தனை வழக்குகளை போட்டோம். இன்று தமிழ்நாட்டிலே 600 டாஸ்மாக் கடைகள், தேசிய நெடுஞ்சாலையில் 600 டாஸ்மாக் கடைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்று வேற யாரும் கிடையாது. ஆனாலும் நம்முடைய போராட்டம், நம்முடைய ஆர்ப்பாட்டம், நம்முடைய வழக்கு, நம்முடைய அணுகுமுறை எல்லாம் சேர்ந்து இது தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து நாங்களும் மதுவை ஒழிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.